சூப்பரா இருக்கு. ரொமான்ஸ் வந்து கிஸ் யூல மட்டும் இல்ல, மிஸ் யூல தான் அதிகமா இருக்குன்றாரு அவர். அதுதான் நல்ல விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். சார் நான் ஷூட்டிங்ல இருந்தேன். சரத்குமார் சார் காம்பினேஷன்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். அங்கிருந்து நான் வந்து அவங்க கடைசி கட்டு சொல்றப்போ நான் ஓடி எந்த துணி கிடைச்சதோ உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த துணி மாட்டிட்டு வந்திருக்கேன். அடுத்த வாட்டில இருந்து மிஸ் யூ டிஷர்ட்டே போட்டு இல்ல, கடைசி வரைக்கும் இந்த படம் வெற்றி எல்லாமே உங்களுக்கு 100 days வேலை வரைக்கும் நான் அந்த டிஷர்ட் தான் போட்டிருப்பேன். இன்னைக்கு என்ன அவசரத்துல போட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். எனக்காக என்னோட இன்னொரு ஹீரோ, என்னோட ப்ரொடியூசர் அந்த டிஷர்ட் போட்டு வந்திருக்காரு. செட்டில் ஆயிடுச்சு சார். நான் சித்தாக்கு அப்புறம் 2-3 படம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆக்சுவலா அடுத்த வருஷம் பிப்ரவரியில அடுத்த படம் லான்ச் பண்ணிடுவோம். இன்னொரு படத்தோட கதை ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் எங்களுக்கு எட்டாக்கில ஒரு ரிலீஸ் இருக்கு. டேரக்ட் சார், இதுல லாஸ்டா சூர்யா சார் கிட்ட கதை சொல்லணும்னு முடிக்கிறீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா சூர்யா சார் கதை சொல்லணும்னு? அதனால தான் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். December 13th, மிஸ் யூ, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச். உங்க நண்பர் படமும் ரிலீஸ் ஆகுது, பரத் அவர்கள் தான். அதுவும் நல்லா இருக்கு சார். எல்லா படமும் நல்லா இருக்கணும் சார், எல்லா படமும் ஓடணும் சார். அப்போதான் வந்து இந்த மாதிரி பத்திரிகை சந்திப்புல நம்ம வந்து அடுத்த படத்தை பத்தி இன்னும் உற்சாகமா பேசலாம். ஸோ எங்க கூட ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுக்கும், பரத்தோட ஒன்ஸ் மோர் டைம் இன் மெட்ராஸா இருக்கட்டும், சிவாவோட சூது கவம் டூ, அதுலயும் கருணாகரன் அருமையா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த எல்லா படங்களுக்கும் இடம் இருக்கு. ஏன்னா மக்களோட ஹார்ட் அவ்வளோ பெரிய இடம், அதுல வந்து நிறைய இடத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி மழை வராம மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம அவங்க ஜாலியா போய் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சித்தார்த் சார், இந்த டைட்டில்லயே கதை படம் பார்த்த பிறகு புரியுது. ஆக்சுவலா மிஸ் யூங்கிறது அவங்க கல்யாணம் ஆகி மிஸ்ஸா இருக்காங்க, இல்ல மிஸ் பண்ணிட்டீங்கிறதா? இந்த மிஸ் யூ டைட்டிலுக்கு மீனிங் வந்து, இன்னைக்கு நாங்க வந்து பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸுக்கு படம் காமிச்சிருக்கோம். அதுல ஒருத்தர் வந்துட்டு கதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. ஏன்னா இன்னும் நிறைய பேர் இல்ல, உலகமே இன்னும் படம் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இதே கேள்வி அங்க எழும்புறப்போ இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு டீடைல்டாவே பதில் சொல்றேன். படத்துல வந்து செமையா எடுத்துட்டு போய் அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இதுங்கிறதுனால அது தெரியவே இல்லை. அது டைரக்டர் சொன்னப்ப நீங்க ஃபீல் பண்ணீங்களா? மறுபடியும் சொல்றேன், உங்க கேள்வியிலேயே இந்த படத்தோட ஸ்பாயிலர்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு நான் ரிலீஸ்க்கு அப்புறம் பதில் சொல்றேன். விஜய் சாருடைய இன்ஸ்பயர் இருக்குமா? ஏன்னா விஜய் சார் இதே மாதிரி ஒரு மூவி பண்ணியிருக்காரு, இதே மாதிரி தான் இருக்கும் சார். எல்லா படங்களும் ஆல்ரெடி எடுக்கப்பட்டிருக்கு சார். நம்ம அதை வேற காலகட்டத்துக்கு கொஞ்சம் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு எடுத்துட்டு இருக்கோம். கமல் சார் சொல்ற மாதிரி 7 கதை தான் இருக்கு. அதை 100 வருஷமா எடுத்து முடிச்சிட்டோம். இல்ல சார், டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒன்று சொல்லுவாங்க சார். அந்த காலத்துல 80s 90s எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ்ல மழையே பெய்யாதான். அவங்க என்னைக்கு டெஸ்ட் மேட்சுக்கு போய் விக்கெட் வைக்கிறாங்களோ மழை பெஞ்சிருமா. ஸோ அந்த மாதிரிதான் ஒரு அது ஆட்டத்துக்கு ஒரு அழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மேகம் முட்டுது, அது மழையா மாறாம இந்த மாதிரி ஒரு நல்ல ரொமான்டிக்கான ஒரு கிளைமேட் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஜாக்கெட் போட்டுட்டு டிசம்பர் வெதர் குளிர்ச்சி என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு வந்து தியேட்டர்ல உட்காந்துட்டு ஒரு படம் பாக்குறோம். படத்துல ஒரு வசனம் வரதுனால கேட்கிறோம், வருங்காலத்துல இயக்குனர் சித்தார்த் வந்து சூர்யா வச்சு படம் பண்ணுவாங்க சார். அவர் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா பண்ணலாம் சார். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த தகுதிக்கு நான் வரணும். இன்னும் நான் ஃபர்ஸ்ட் படம் இயக்கல. ஸோ அதுக்கான ஒரு கதை வரும். அது கரெக்டான ஆர்டிஸ்ட் யாரோ அவங்க கிட்ட போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ற விளையாட்டு தான். டைரக்டரோட விளையாட்டு பெருசா மாறல 100 வருஷத்துல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சிந்தனை வரணும், அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். அப்புறம் அது மேல நம்பிக்கை போடுற ஒரு ப்ரொடியூசர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ போய் கன்வின்ஸ் பண்றது. அது கண்டிப்பா எனக்கு சூர்யா அண்ணன் அவ்வளவு பிடிக்கும். ஸோ அவர் என்னைக்கு அதை கேட்கறான்னு சொல்றாங்களோ கண்டிப்பா அதை சொல்லுவேன். ப்ரோ, புஷ்பா படத்துக்கு பாட்னால மிகப்பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தை வந்து நீங்க ஜேசிபி பார்க்கறதுக்கு கூட ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு ஒப்பிட்டு இருந்தீங்க. உங்களுக்கும் அல்லு அர்ஜுனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? மறுபடியும் எதுவுமே இந்த வார்த்தையிலே ஒரு பிரச்சனைங்கிற வார்த்தை இருக்கிறதுக்கு நம்ம சமாதானம் சொல்ல தேவையில்லை. அது மிகப்பெரிய வெற்றி படம். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஏன்னா அவங்க ஆல்சோ ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து எங்கெல்லாம் பெரிய ஹிட் ஆக்கினாங்களோ அங்கே அவங்களுக்கு கூட்டத்தை வரவேற்கிறாங்க. ஸோ வெரி பாசிட்டிவ். எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டம் கூடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ தியேட்டருக்கும் கூட்டம் வரும்னு நம்புவோம். அண்ட் சினிமா ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்புவோம். ஸோ யாருக்கும் யார் மேலேயும் எந்த தனிப்பட்ட முறையில் எல்லாரும் ஒரே கப்பலில் தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகுதுங்கிறது இட்ஸ் 1 in 100 சிச்சுவேஷன். ஸோ எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கணும். எல்லா ஆர்டிஸ்டும் அவங்க மெனக்கெட்ட அந்த 1 year 2 years ஒரு படத்துக்கும் போடுற